பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராஜி கதிர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணதுனால அவங்களோட வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நம்ம பாக்கியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்போ நம்ம பாக்கியம் வந்து செலியனுக்கு கால் பண்றாங்க. செலியனுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொன்னதும் இப்போ ஈஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி வேலை பண்ணியிருப்பா. அவ மினிஸ்டரோட ஃபங்க்ஷனுக்கு சமைக்க போனா சமைக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு வரணும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்பா. இப்ப போயிட்டு ஜெயில உட்காந்துட்டு இருக்கலாம். அவ 2 நாள் ஜெயில இருக்கட்டும்டா, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். நீ போய் அவளை வெளியே எடுத்துட்டு வராதுன்னு சொல்றாங்க. உடனே செல்லியன், பாட்டி ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க, அம்மா ஏதாவது ஒரு காரணத்துக்காக இதை செஞ்சிருப்பாங்க, அதுக்கு போய் நீங்க அம்மாவை ஜெயிலே இருக்கட்டும் நீங்க சொல்லுவீங்களா? நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல்ல நீங்க தான் வந்து பதறி போவீங்க. ஆனா இப்ப டேடி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாரோ அப்பத்துல இருந்து அம்மா எது பண்ணாலும் தப்புன்னு ஏன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு செலியன் ஈஸ்வரியை கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஈஸ்வரி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.